மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக முறுக்கு பண்ணலாம் வாங்க. இது என்னோடய ஸ்டைலில் சொல்லியிருக்கேன் நான். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சல்லடையில் 1 கப்பு கடல மாவு, 3 கப்பு அரிசி மாவு. இந்த அரிசி மாவு நான் வறுக்கலை சலிக்கலை எதுவும் பண்ணலை. ஜஸ்ட்டு அந்த பேக்கெட்லேருந்தே போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கடல மாவு அரிசி மாவும் சேர்த்து ஜஸ்ட்டு சலிச்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1 1/2 ஸ்பூனு மிளகா பொடி, 1 ஸ்பூனு வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் பட்டர் நல்லா உருக்கி போட்டுக்குங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் கூட அப்படியே போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்புறமா தான் தண்ணி ஊற்றணும். உப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். இல்லை மிளகாப்பொடி போடுறது உங்களோட ஆப்ஷனல் தான். அது மிளகாப்பொடி இல்லாமல் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும் அதுவும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். அந்த தட்டில் ஒட்டக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா வரும். இந்த சமயத்தில் நல்லா சூடான எண்ணெயை வாண்டியில் கொதிக்கும் இல்லையா, அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் பார்த்து கை பொறுக்கிற சூட்டில் நல்லா திருப்பி பிசைஞ்சுக்குங்க. இதுதான் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். வாண்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் முறுக்கு அச்சில் போட்டு பட்டர் பேப்பரில் போட்டு அதை பிழிங்க. இதுதான் டிப்பு, முக்கியமான டிப்பு. நீங்கள் கரண்டியில் போட்டாலும் சரி, டைரெக்டாக அதில் போட்டாலும் சரி, பிகினர்ஸ்க்கு ஈஸியாக வராது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. அழகாக முறுக்காக குட்டி குட்டியாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வானிலையில் போடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். களையவும் களையாது அது. பிகாஸ் அந்த கார்னர்லாம் நம்ம ஒட்டி விட்டுடலாம். ஸோ களையாது, ஈஸியாகவும் வரும். கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போல்லாம் அது சிம்மில் தான் இருக்கணும். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட உடையாமல் எவ்வளோ ஈஸியாக கரெக்டாக வந்திருக்குன்னு. செகண்ட் டைம் நான் போட்டு காட்டுறேன். இது மாதிரி தான் கார்னரில் நடுவில் போட்டுறாதீங்க, கார்னர்லேருந்து அப்படியே போட்டு விடுங்க. ஈஸியாக பாருங்கள், முறுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.